ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, நேஷ்னல் ஃபுட் டே அப்போ எங்கள் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ண ஃபுட் ஃபெஸ்டிவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உணவு திருவிழா, ஃபுட் ஃபெஸ்டிவல். உணவு திருவிழா அப்படின்றது தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதில் உணவு தான் முக்கிய பங்காக வகிக்கும். இந்த மாதிரியான விழாக்கள் வெவ்வேறு வகையான உணவு வகைகளை ருசித்து பார்ப்பாங்க. சமையல் மற்றும் கலாச்சாரத்தை கொண்டாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பை இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வழங்கும். சென்னை உணவு திருவிழா, நெய்தல் சங்கமம், அப்புறம் பாரம்பரிய உணவு திருவிழாக்கள் இந்த மாதிரிலாம் இதுக்கு சில எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சென்னை உணவு திருவிழான்னு சொன்னேன் இல்லையா? இது பொதுவாக எந்த மாதத்தில் கொண்டாடப்படுவாங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்படுவாங்க. ஒரு மிகப்பெரிய உணவு திருவிழாவாக கொண்டாடப்படுது. இது நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவு பிரியர்களையும் ஒன்றிணைத்து மாநிலத்தில் தத்துவமான ஒரு உணவு வகைகளை ஆராய உதவுதான். அடுத்து நெய்தல் சங்கமம். நெய்தல் சங்கமம் உணவு திருவிழாவில் இது தமிழ்நாட்டில் கடலோர கலாச்சாரத்தோடைய சாரத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பை வழங்குது. அடுத்து பாரம்பரிய உணவு திருவிழா. இது மாவட்டங்களிலே நடத்தப்படுவாங்க. இது மாவட்டங்களில் நடத்தப்படக்கூடிய ஒரு விழா. இது பாரம்பரிய உணவு வகைகளை முன்னிலைப்படுத்துமா. அடுத்து கொங்கு திருமண உணவு திருவிழா அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் உணவு திருவிழா, அதாவது திருவிழா உணவு வகைகளை மையமாக கொண்டு தான் இது சிறப்பாக நடைபெறும். இந்த மாதிரியான விழாக்கள் உணவு வகைகளில் பல்வேறு தன்மைகளையும் வெவ்வேறு பகுதிகளை சார்ந்த கலாச்சாரத்தையும் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வெளிப்படுத்தும். அடுத்து உணவு திருவிழானா என்ன அப்படின்னா, உணவு திருவிழா அப்படின்றது ஒரு திருவிழா தான். இதில் உணவு அடிக்கடி உற்பத்தி செய்கிறது அதோட மைய கருப்பொருளாக எடுத்துக்காட்டுது. இந்த பண்டிகை அறுவடையின் கொண்டாட்டங்கள் மூலமாக சமூகங்களை ஒன்றிணைப்பதற்கும் ஏராளமாக வளரும் பருவத்திற்கும் நன்றி செலுத்துவதற்கும் ஒரு வழியாக இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் செலப்ரேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.